செண்பகம் டயபிட்டிஸ் கிளினிக் நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல சர்க்கரை நோய் உள்ளவங்க எப்படி இருக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க செண்பகம் டயபிட்டிஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குமா, இல்ல சர்க்கரை நோய் வந்தாலே மன அழுத்தம் கண்டிப்பா வந்துருமா? இந்த மாதிரி உங்களுக்கும் டவுட் இருந்தா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அதாவது மன அழுத்தம் அப்படின்றது சர்க்கரை நோயை ஏற்படுத்தாதுங்க. ஆனா அது ரத்தத்தோட சர்க்கரை அளவையும் உங்களோட நிலைய நீங்க எப்படி கவனிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் பாதிக்கலாம். அதாவது நம்மளோட லைஃப் எப்பயும் போல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கிற மாதிரியே சர்க்கரையுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்குங்க. அது அப்ல போறதுக்கு மன அழுத்தம் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் எப்பயுமே நான் ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வாழ்ந்துட முடியாதுங்க. மனிதனா பிறந்த எல்லாருக்குமே மன அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதா செய்யும். அந்த மாதிரி சூழலை நம்ம தவிர்க்கவும் முடியாது. ஆனா அதை எளிதா நம்ம சமாளிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் சொல்ல போறேன். அதாவது நம்மளோட மன அழுத்தத்தை எது உருவாக்குது அப்படின்றத பார்த்து அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். சரி, மன அழுத்தம் அப்படின்னா என்ன, அது நீரிழிவு நோயை எப்படி பாதிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு மன அழுத்தம் ஆக மாட்டோம். அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உடல் கார்டிசோல் மற்றும் அட்ரினல் இந்த ஹார்மோனை வெளியிடுது. ஆனா ஹார்மோன் இன்சுலின் சரியா வேலை செய்யறத கடினமாக்குது. இது இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்னும் சொல்றாங்க. இந்த ரெண்டு ஹார்மோனையும் உங்களோட உயிரணுக்களை ஆற்றல் செல்ல முடியாததால அது ரத்தத்துல கலக்குது. ரத்தத்துல கலந்து ரத்தத்துல இருக்க சர்க்கரையோட அளவை அதிகரிக்குது. நம்மளோட உடம்புல சர்க்கரையோட அளவு அதிகமா இருந்தா அது ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்றோம். நம்மளோட மன அழுத்தம் சரியாவே ஆகல அப்படின்னா சர்க்கரை நோயில அதிக ஆபத்தை உருவாக்கும் இந்த ஹார்மோன்ஸ். இது ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட பாதிக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட உடம்ப பாதிக்கும், நம்மளோட உணர்ச்சி ஆரோக்கியத்தை பாதிக்க தொடங்கும். சோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற சூழலை தவிர்க்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருந்தா நமக்கு ஓகேவோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம வச்சுக்கணும். நம்மளால சில விஷயங்களை மாற்றவே முடியாது அப்படின்றத தெரிஞ்சா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். அதுவும் இல்லாம சில கொஸ்டின்ஸை நம்மளே நம்ம மைண்ட்ல கேட்டு பார்க்கணுங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு இது நமக்கு முக்கியமா இருக்குமா? இந்த சூழ்நிலையில நமக்கு எதுவும் கட்டுப்பாடு இருக்கா? என்னோட நிலைமைய மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான மன அழுத்தங்கள் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். அந்த இடத்துல மன அழுத்தத்துக்கான வேலையே இருக்காதுங்க. அதே மாதிரி ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தோம்னா அதுக்கு உடற்பயிற்சி ஒரு முக்கியமான தீர்வுங்க. உடற்பயிற்சி நம்மளோட வாழ்வை நல்லா ஆக்குறது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்பு மட்டும் இல்லாம மன அழுத்தத்தையும் குறைக்குதுங்க. இது ஆய்வு மூலமாவும் நிரூபிச்சிருக்காங்க. சரி, எந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யலாம்? நான் மன அழுத்தத்துல இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஒரு வாக் பண்ணலாம். நம்ம வாக் பண்றது மூலமா நம்மளோட மன அழுத்தத்தை எதிர்த்து நம்மளோட உடம்பு போராட துவங்குங்க. இது நம்மளோட ரத்த அழுத்தத்தை குறைச்சிரும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு எனர்ஜி லெவலையும் இது அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி உடற்பயிற்சி செஞ்சா மன அழுத்தம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாமா இல்ல நான் மைல்டு வாக்கிங் போலாமா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு சர்க்கரை நோய் இல்ல ஆனா மன அழுத்தம் ரொம்ப இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு நீங்க என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க? ஏன்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட் கூட சில வகையில மன அழுத்தத்தை உண்டாக்கலாம். நம்மளோட உடம்புல குளுக்கோஸோட அளவு எவ்வளவு இருக்கு இதெல்லாம் சரி பார்த்துட்டு தான் நம்ம எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ நீங்களும் உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த டிசிஷனா இருந்தாலும் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் எந்த மாதிரி நம்ம உடம்ப பாதுகாக்கலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு செண்பகம் டயபிட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.